பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கடலூர் சிப்காட் பகுதியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் உள்ளன. இதேபோல் சிப்காட் வளாகத்தில் செம்மங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கிமா பேராக்சைடு எனப்படும் ரசாயன தொழிற்சாலை ஆர்கானிக் பேராக்சைடு என்னும் ரசாயனத்தை தயாரித்து வருகிறது. இந்த ரசாயனங்கள் ஒரு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் தீ கட்டுக்குள் வந்தது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய ரசாயனங்கள் முழுவதுமாக எரிந்து நாசமடைந்தது. மேலும் இந்த ரசாயனம் எரிவதால் கண் எரிச்சல் மற்றும் மயக்கம் போன்ற எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது என தொழிற்சாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரியபாளையம் அருகே இளநீர் பறித்த இளைஞர் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். விழுப்புரத்தை சேர்ந்த சின்ராசு என்ற இளைஞர் கடந்த 5 மாதங்களாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் பகுதியில் உள்ள தனியார் செங்கல் சூளையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அருகில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி சின்னராசு இளநீர் பறித்தபோது கால் வழுக்கி தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் சின்னராசுவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சின்னராசு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் ஜாக் அமைப்பு மற்றும் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் பெருநாள் திடல் தொழுகையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூரில் ஈது திருநாளாம் ரமலான் பண்டிகையை ஒட்டி ஜம்மியத்துல் அஹ்லில் குர்ஆன் அமைப்பின் சார்பில் பெருநாள் திடல் தொழுகை ரேணுகா நகர் வளாகத்தில் நடைபெற்றது. தொழுகையினை முனிபி மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் அப்துல் சமத் நடத்தி வைத்தார். இந்த திடல் தொழுகையில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் புத்தாடை அணிந்து பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. இதேபோல தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பில் திருப்பூர் மாநகரில் 28 இடங்களில் ரமலான் பண்டிகை திடல் தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தவ்ஹீத் ஜமாத் மற்றும் JAQH அமைப்பின் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் எலிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகையில் நடைபெற்றது. திடல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தமுகம், மீனால் பால்புரம், திருமங்கலம், மேலூர், வில்லாப்புரம், தெற்குவாசல் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மற்றும் JAQH அமைப்பின் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதன் முடிவில் சமத்துவம் நிலவ வேண்டியும், உலக அமைதி பெற வேண்டியும், மழை பொழிய வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு துஆ செய்தனர். கோடை நெல் சாகுபடி நடவு பணிகளை செய்வதற்காக விவசாயிகள் நிலங்களை உழுது ஆயத்தப்படுத்தும் பணிகளை துவக்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், வடகரை, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் நெல் பயிரிடுவது வழக்கம். இந்நிலையில் கோடை நெல் நடவு பணிகள் மேற்கொள்ள 10 நாட்கள் உள்ள நிலையில் விவசாய நிலங்களை உழுது ஆயத்த பணிகளை துவக்கியுள்ளனர். வயல்வெளிகளில் நீர் நிறைக்கப்பட்டு டிராக்டர் கொண்டு உழுது நடவு பணிகளுக்கான ஆயத்த பணிகளை விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடையில் குறுகிய கால நெல் ரகங்களை பயிரிட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.